அன்யாங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சோல் பிளேட் அப்படின்ற ஒரு கொரியன் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குட்டி பொண்ணு அழகான ஒரு கார்டனில் ஓடிட்டு இருக்கா. அவள் யார் கூடயும் விளையாடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த நபர் திரும்பி நின்றுட்டு இருக்காரு. அவர் இந்த பக்கமாக திரும்பி அவரோட முகத்தை காட்டும் போது அவரோட முகம் பிளர்ரா தெரியுது. டக்குன்னு நம்ம சீரீஸோட ஹீரோயின் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்தது எல்லாமே ஹீரோயினோட கனவு. இப்போ தூங்கி எழுந்துச்சு ஹீரோயினோட பக்கத்துலேயே ஹீரோயினோட தாத்தாவும் இருக்காரு. ஹீரோயின் அவங்களோட தாத்தா கிட்ட என்னன்னு தெரியல, இதே கனவு எனக்கு அடிக்கடி வருது, ஆனால் சின்ன வயசுல இது மாதிரி எதுவும் நடந்த ஞாபகம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினோட தாத்தாவும் சரி விடு, கனவுனா அப்படி இப்படிதான் இருக்கும்னு சொல்ல ஹீரோயினும் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுடுறாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆகிட்டு ஹீரோயினோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்ப ஹீரோயினுக்காக ஹீரோயினோட தாத்தா கடைசியா ஒரு லெட்டர் எழுதி இருந்திருக்காரு. ஹீரோயினும் அதை எடுத்து படிக்கிறாங்க. ஹீரோயினோட தாத்தா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ரொம்ப காலமாவே சோல் பிளேட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு பழம் காய்கறி எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்குன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அந்த பொறுப்பை நீ தான் எடுத்துக்கணும். வாரம் புதன்கிழமை நம்மளோட தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிறதுல ரொம்பவே நல்ல பழ காய்கறிகளை நீ செலக்ட் பண்ணி எடுத்து அதை சோல் பிளேட்டில் டெலிவரி பண்ணணும். நீ தான் பர்சனலாக போகணும், வேற யாரையும் அனுப்பக்கூடாது. இப்படிதான் அந்த லெட்டரில் போட்டிருக்கு. இதை படித்து பார்த்த ஹீரோயினுக்கும் அது என்ன ஸ்பெஷலான பிளேஸ் அப்படின்னு ஒன்றும் புரியல. இருந்தாலுமே தாத்தா பேச்சை மீற முடியுமா? அதுக்காக ஹீரோயினும் அவங்களோட தாத்தா விட்டுட்டு போனா அந்த வேலையை கண்டினியூ பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. இதே போல புதன்கிழமையும் வருது. அது கூடவே ஹீரோயின் சோல் பிளேட்டுக்கு என்னென்ன டெலிவரி பண்ணும் அப்படின்ற ஆர்டரும் வருது. ஹீரோயினும் அந்த ஆர்டரெல்லாம் எடுத்துட்டு அவங்க தாத்தா சொன்ன மாதிரியே நல்ல பழ காய்கறிகள் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களே பர்சனலா டெலிவரி பண்றதுக்காக எடுத்துக்கிட்டு கூகுள் மேப்போட உதவியோட சோல் பிளேட்டையும் கரெக்டா ரீச் பண்ணிடுறாங்க. இந்த சைடு அப்படியே சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. அங்க 6 பாய்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அழகழகா அளவெடுத்து செஞ்ச மாதிரி 6 ஹேண்ட்ஸமான பசங்க. சாரி நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். ஓகே, இப்போ ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணிடுறாங்க. ஹீரோயினை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யூஸ்வலாக டெலிவரிக்கு தாத்தா தான் வருவார், இப்போ யார் ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே இருக்க ஒருத்தரை பார்த்து, என்ன நான் இதை தூக்கிட்டு நிற்கிறேன், எனக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, உடனே அங்கே இருக்க 2-3 பேர் வந்து ஹீரோயின் கையில் இருக்க பாக்ஸஸை வாங்கிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோவோட நேம் யுன்வோ. உண்மையான பேர் சொல்லிட்டனோ, இந்த சீரீஸில் வேற அவருக்கு என்ன பேருன்னு தெரியலையே. சரி, நான் யுன்வோனே கண்டினியூ பண்ணிக்கிறேன். யுன்வோ ஹீரோயினை பார்த்து, நீ ஒரு சாதாரண மனுஷி, நீ எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்த அப்படின்னு வித்தியாசமா கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலுமே யுன்வோவை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் இல்லையா, அதுல கூட ஒருத்தரோட ஃபேஸ் பிளர்ரா தெரியுமே. அந்த ஃபேஸும் யுன்வோவோட ஃபேஸும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியே தோணுது. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்கலான்னு வராங்க. அதுக்குள்ள யுன்வோ ஹீரோயினோட கழுத்தில் இருக்க செயினை புடுங்கிடுறாரு. புடுங்கிட்டு, இது ஏஞ்சல்ஸ் யூஸ் பண்ணுற செயின் ஆச்சு, உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோயின், எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, என்னோட தாத்தா இது எனக்கு சின்ன வயசுலேயே கிஃப்ட் பண்ண செயின், இதை நான் எப்பயுமே என்னோட கழுத்தில் தான் போட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர், அவரோட நேம் மூன்பின் யுன்வோவோட கையிலேருந்து செயினை வாங்கி ஹீரோயின் கையிலேயே கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு, இதை பத்திரமா வச்சு, இது ரொம்பவே ரேரான ஒரு செயின், உலகத்திலேயே ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல 6 பாய்ஸும் இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் அவங்களோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போனது, இதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. சொல்லிட்டு, என்னோட நேம் சோஃபியா அப்படின்னு சொல்ல யுன்வோ ஏஞ்சி அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் இதை பார்த்து கடுப்பாக அந்த இடத்துல இருந்து என்னோட தலைவன் மூன்பின் ஹீரோயினுக்கு கை கொடுத்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. நீங்க எப்ப வேணா இந்த இடத்துக்கு வரலாம் போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா ஹீரோயின் பேசியெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வராங்க. அந்த இடத்துல யுன்வோ நின்றுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் யுன்வோ கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க, அதுக்கு யுன்வோ, இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் யுன்வோ சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மீட் பண்ணலன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு, இதுக்கு பின்னாடி மீட் பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு புரியாம யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. இப்படியே சண்டை போட்டுட்டே வந்துட்டு இருக்க, ஒரு சைடு நம்ம ஹீரோயினோட கார், இன்னொரு சைடு இந்த கப்பலோட கார், 2 காருமே ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு. சோஃபியாவும் சரி இந்த கப்பலும் சரி ஆப்போசிட்ல கார் வரதை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. கிட்ட வந்துதான் பார்த்திருப்பாங்க. சடனா பிரேக் போட முடியாம 2 காருமே மோதிக்கிற மாதிரி போகுது. ஆனா மோதிக்கல. 2 காருமே ஒண்ணு மேல ஒண்ணு பூந்து வர மாதிரி வந்துடுது. ஹீரோயின் காரை நிறுத்திட்டு காரை விட்டு இறங்கி வெளியே வந்து பார்த்தா அந்த ரோட்லயே ஹீரோயின் காரை தவிர வேற எந்த காருமே இல்ல. இந்த சைடு அந்த கப்பல்ல ஹஸ்பண்டும் காரை விட்டு இறங்கி வெளியே வந்து பாக்குறாரு. அவரு இருக்க ரோட்லயே எந்த காருமே இல்ல, அவரோட கார் மட்டும்தான் இருக்கு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இந்த 2 காருக்குமே நடுவுல லைட்டா ஒரு லேயர் செவரு மாதிரி ஒண்ணு இருக்கு.
ஓகே, இப்போ இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்குன்றத தெளிவாக பார்க்கலாம். இந்த சோல் பிளேட் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் எதுக்கு அப்படின்னா, நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க, அதில் நிறைய பேர் நிம்மதியாக இறந்து போயிருப்பாங்க, சில பேர் நிம்மதி இல்லாமல் இறந்து போயிருப்பாங்க. இந்த சோல் பிளேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிம்மதி இல்லாமல் இறந்து போன ஆத்மாக்கள், அதாவது சோல்ஸ், அவங்கள வர வச்சு அவங்கள நிம்மதியாக்கி அனுப்பி வைக்கிற வேலையை தான் சோல் பிளேட்டில் நம்ம 6 பாய்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மனுஷங்களா இருக்க முடியாது இல்லையா? அவங்க 6 பேருமே ஏஞ்சல்ஸ். நான் கூட ஒரு வார்த்தைக்கு தான் ஏஞ்சல்ஸ்னு சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் உண்மையாகவே ஏஞ்சல்ஸா? ஓகே, இப்போ இந்த கப்பல் சோல் பிளேட்டை ரீச் ஆயிடுறாங்க. பின் குறிப்பு: இந்த கப்பல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரியாது. எப்பயும் போல சண்டை போட்டுட்டே எங்கேயோ வெளியே போகிறதா நினச்சிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ கூட அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்டை திட்டிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்க பற்றியா, ரொம்பவே சீப்பான பிளேஸ் அப்படின்னு திட்டுறாங்க. இது பத்தாதுன்னு மெனு எடுத்து பார்த்தா அதில் ஒரே ஒரு டிஷ் தான் இருக்குது. சரி வந்துட்டோம், வேற வழி இல்லைன்னு அந்த டிஷ்ஷையே ஆர்டர் பண்ணுறாங்க. நம்மளோட யுன்வோ அந்த டிஷ்ஷை அழகாக செஞ்சு பிளேட்டிங் எல்லாம் பண்ண அவங்களுக்கு அந்த டிஷ் சர்வ் பண்ணப்படுது. இப்பயும் அந்த கப்பலில் இருக்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சாப்பிட்ற மூடே போயிடுச்சு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் சரி ஆர்டர் பண்ணியாச்சு, சாப்பிட்டு பார்க்கலான்னு ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. அவரோட மெமரி அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரும் அவங்க ஒய்ஃபும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருமே பண ரீதியாக கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. இப்போ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களே இந்த டிஷ்ஷை ஒரு நாள் இந்த ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துருந்துருப்பாங்க. அவருக்கு அதிகமாக காரம் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்றதுக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை செஞ்சுருப்பாங்க. பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறமா இந்த ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம ஒய்ஃபும் வந்திருக்கோம், நம்ம ஒய்ஃபும் எத்தனை வருஷமாக ஒன்றா இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாரு. அதனால் அவர் ஒய்ஃப் கிட்ட இந்த டிஷ்ஷை நீ சாப்பிட்டு பாரு, இது உண்மையாகவே நல்லாயிருக்கும், ஒரே ஒரு வாய் சாப்பிடுன்னு சொல்ல ஒய்ஃபும் எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களோட மெமரிஸும் பாஸ்ட்டுக்கு போகுது. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேரும் சமாதானம் ஆகி சந்தோஷப்பட இதை பார்த்தா நம்ம 6 ஏஞ்சல்ஸும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட வேலையே தானே, ஸோ மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். இன்னொரு சைட் நம்ம ஹீரோயின் இந்த சோல் பிளேட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒன்று விசித்திரமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களோட தாத்தாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்களும் இவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட போய் சோல் பிளேட்டை பற்றி தெரியுமான்னு கேட்க, அப்படி ஒரு பேரையே இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னடா இது, இத்தனை வருஷமா நம்ம தாத்தா கூடவே இருந்தவருக்கே சோல் பிளேட்டை பற்றி தெரியலையேன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா ஹீரோயின் லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க சொல்லதா தெரியுது. சோல் பிளேட்டுக்கு இத்தனை வருஷமா இவங்க எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு ₹1 கூட இவங்க காசு வாங்கவே இல்லை, அதாவது அவங்க தாத்தா வாங்கவே இல்லை. என்னடா இது, நம்ம தாத்தா அப்போ ஃப்ரீயாவா நல்ல நல்ல காய்கறி பழங்களை தேடி எடுத்து சோல் பிளேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காரு, எதுக்காக நம்ம தாத்தா இதை பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்படியே வெட்னஸ்டே வர மறுபடியும் டெலிவரி பண்ணுறதுக்கான டைம். ஹீரோயின் அவங்க எப்பயும் கழுத்தில் போட்டுட்டு இருப்பாங்களா அந்த செயினை கைட்டி வச்சுட்டு இந்த தடவை டெலிவரிக்கு போகலான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே ஹீரோ கழுத்துலேருந்து வழுக்க டைமாக செயினை உருவினார் இல்லையா, இந்த தடவை அதை அவாய்ட் பண்ணலாமே அப்படின்னு செயினை கைட்டி வச்சுட்டு டெலிவரிக்கு கிளம்புறாங்க. ஹீரோயினும் நல்லா தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயினோட கார் பிரேக் டவுன் ஆகுது. ஹீரோயினோட கார் பிரேக் டவுன் ஆன இடம் என்னன்னு பார்த்தா அந்த கண்ணுக்கு தெரியாத செவரு இருக்க இடம் தான். அந்த செவரு அங்கே இருக்குன்றது நமக்கு தெரியும், ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. அவங்களும் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. திடீர்னு ஆக்சிலேட்டரை அழுத்தி அமுக்கிட்டு இருக்க ஹீரோயினோட கார் வேகமாக கிளம்பி அந்த செவரை தாண்டி இந்த பக்கம் வந்தது. ஹீரோயின் மயக்கமாயிடுறாங்க. இப்போ மயக்கத்தில் இருக்க ஹீரோயினுக்கு மறுபடியும் அவங்களுக்கு எப்பயுமே வர அந்த கனவு வருது. குட்டி பொண்ணு ஓடிட்டு இருக்கா, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஆனால் இந்த தடவை அவரோட முகம் கொஞ்சம் தெளிவாக தெரியுது, பார்க்க யுன்வோ மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் அவரை தெளிவாக பார்க்கறதுக்குள்ள ஹீரோயினோட தூக்கம் கலைஞ்சிட்டு அவங்க கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க பக்கத்தில் சோல் பிளேட்டோட ஏஞ்சல்ஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, யுன்வோவை தவிர. ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு கேட்க, நீ எதுக்காக செயின் போடலை அப்படின்னு முன்பின் கேட்குறாரு. ஹீரோயினும் அந்த செயின் என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம போடலன்ற விஷயத்தை இவர் எப்படி கரெக்டாக நோட் பண்ணாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயினோட வயிறு சாப்பாடு போடுங்கன்னு கூப்பாடு போடுது. ஏஞ்சல்ஸும் ஹீரோயினுக்கு சாப்பாடு போட ஹீரோயினும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த யுன்வோ ஹீரோயினுக்கு அவங்களோட செயினை கழுத்தில் மாட்டி விட்டு இதை எப்பயுமே உன்னோட கழுத்தில் போட்டுக்கோ, அப்போ தான் நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் ஏன் இந்த இடத்துல எல்லாமே வியர்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா சோல் பிளேட்டுக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க வரும்போதே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. வழக்கம் போல தான் அவங்களுக்கு ஒரு டிஷ் சர்வ் பண்ணுறாங்க. அதை அவங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் வருது.
அவங்க அவங்களோட அம்மா மேலே கோவமாக இருந்திருப்பாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இத்தனை வருஷமா நம்மளோட அம்மாவை நம்ம கண்டுக்காமலே இருந்துட்டோமே அப்படின்னு அந்த லேடி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃபீல் பண்ண உடனே டக்குன்னு அவங்க கண்ணு முன்னாடி அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவே வந்துடுறாங்க. அந்த லேடியும் அவங்க அம்மா கிட்ட மனசு விட்டு சாரி கேட்டு அழறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அப்பா அடுத்த மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. நீ இன்னும் போலையான்னு கேட்க ஹீரோயின், எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும்ல, அது கனவு கிடையாது, உண்மைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட மெமரிஸை யாரோ அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட வந்து அவங்களோட நெத்தியை தொடுறாரு. ஹீரோயின் மறுபடியும் இங்க நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. டெலிவரி பண்றதுக்காக வந்தப்ப ஹீரோயின் சிவத்தை வேகமா கிராஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா டெலிவரி பண்ணது, அவங்களுக்கு வந்த கனவு, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் மறந்துட்டாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட ஃபார்முக்கு போய் எப்பயும் போல வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. ஆனா இந்த கனவுல எல்லாமே தெளிவா தெரியுது. ஹீரோயின் சின்ன பொண்ணாலாம் இல்ல, பெரிய பொண்ணா இருக்காங்க. பக்கத்துலயே யுன்வோ இருக்காரு. ஹீரோயின் யுன்வோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் தூக்கத்துல இருந்து ஏஞ்சிக்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு ஹீரோயினுக்கு அவங்களோட தாத்தா உருவம் தெரியுது. ஹீரோயினோட தாத்தா நடந்த எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா ஹீரோயினோட தாத்தாவும் சோல் பிளேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கும். அதனால கண்ணுக்கு தெரியாத அந்த சிவத்தை தாண்டி இந்த பக்கம் வந்திருந்திருப்பாரு. ஏஞ்சலா இருக்க தாத்தா அப்படி பண்ணிருக்க கூடாது இல்லையா, அது ரொம்பவே தப்பு. அதுக்கான அவரோட தண்டனையா அவர் கடைசி வரைக்கும் மனுஷனா தான் இருக்கணும் அப்படின்ற சாபம் அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் ஹீரோயினோட தாத்தா ஏஞ்சல் இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு ஒரு பவர் இருந்திருக்கு. ஏஞ்சல்ஸ் ஹீரோயினோட கண்ணுக்கு தெரிவாங்க, சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. இப்படிதான் ஏஞ்சலான யுன்வோவை ஹீரோயின் மீட் பண்ணியிருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே மோதிரமே மாத்திக்க அந்த இடத்துல இடிக்க ரெண்டு பேருக்குமே அவங்க மீட் பண்ணது பழகினது எல்லாமே மறந்து போயிடுது. யுன்வோ சோல் பிளேட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் அவங்களோட ஃபார்ம்ல வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி தாத்தா சொல்ல ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்தது. நேராக சோல் பிளேட்டுக்கு போய் யுன்வோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஹீரோயின். மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் ஹீரோயின் ஆச்சரியமா பார்த்து என்ன நடக்குதுன்னு கேட்க, என்னோட எக்ஸ மாதிரியே இருந்தது யுன்வோவை பார்க்க, அதனால தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்க திடீர்னு ஹீரோயின் கையில் சோல் பிளேட்டுக்கு போகிறதுக்கான இன்விடேஷன் அப்படின்னு ஒரு கார்டு வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்த கப்பிள்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த லேடியாக இருக்கட்டும், இவங்க எல்லார் கையிலுமே இந்த இன்விடேஷன் இருந்திருக்கும். சோல் பிளேட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த இன்விடேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சோல் பிளேட்டுக்கு வரவங்க கையில தான் இந்த இன்விடேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளோட ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு சோலா தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கான டிஷ்ஷையும் சர்வ் பண்றாங்க. அந்த டிஷ்ஷை ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு எதனா கவலையான அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாரும் கேட்க, ஹீரோயின் என்னோட எக்ஸ் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல, ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அவன் யாருன்னு சொல்ல, அவனோட கதையை உனக்காக நாங்க முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் யுன்வோ தான் அப்படின்னு சொல்ல, ஏஞ்சல்ஸ் எல்லாருமே கம்முன்னு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்பதான் யுன்வோ சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு ஃபிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இருந்தாலுமே ஒன்னா இருக்கணும்னு நினைச்சதுனால தானே ஆல்ரெடி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மறுபடியும் ஹீரோயினை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம் அப்படின்னு யுன்வோ நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹீரோயின் ஒரு ஹியூமன் கிடையாது, அவங்க ஒரு சோல் தானே. அதனால ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிக்க இந்த சீரீஸும் முடியுது. ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சீரீஸ்லையோ மூவிலையோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.